Hello everyone, 100 days of video channel day 28. இன்னைக்கு வந்து கோல்டன் கிறிஸ்டல் பீட்ஸும் ஒயிட் பேர்ல் பீட்ஸும் வச்சு பிரேஸ்லெட் செய்ய போகிறோம். ஐபிஎனில் வந்து கோல்டன் கிறிஸ்டல் பீட்ஸை இன்செர்ட் பண்ணி இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ஹூக் மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேர்ல் பீடும் எடுத்துக்கலாம். ஒரு 10 to 12 பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அண்ட் இதே கோல்டன் கிறிஸ்டல் பீட்ஸு 6 mmல எடுத்துக்கிறேன். அண்ட் பேர்ல் பீடை ஸ்மால் சைஸ் எடுத்துக்கலாம். ஹெட் பின்னை வச்சு ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுவும் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். ஸோ ஜம்ப் ரிங்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் பீட்ஸு அந்த ஜம்ப் ரிங்ஸ்குள்ளே வந்து கிறிஸ்டல் அண்டு பேர்ல் ஸ்மால் சைஸ் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் இந்த ரைட் சைடில் ஒரு பேர்ல் பீட்ஸ் ஆட் பண்ணி சீல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் அகெயின் பேர்லுக்கு அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஜம்ப் ரிங்ஸ் ஆட் பண்ணி பேர்ல் பக்கத்தில் வர அந்த குட்டி பீட் வந்து கிறிஸ்டல் பீட்ஸாக இருக்கணும். அப்புறம் பேர்ல் பீடு, அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா எவ்வளோ ஹேண்ட் சைஸ் எவ்வளவோ அந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இவ்வளோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியும் ஜம்ப் ரிங்ஸில் வந்து எந்த பீட்ஸ் இருக்கோ அது பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட் குட்டி சைஸ் பீட் இருக்கணும். அப்புறம் ஒரு எட்ஜில் வந்து ஜம்ப் ரிங்ஸ் வச்சு லாப்ஸ்டர் ஹூக் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் வெறும் ஜம்ப் ரிங்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எக்ஸ்டென்ஷன் செயின் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. டேரெக்டாக ஹேண்ட் சைஸை பார்த்துட்டு நான் மெஷர்மெண்ட் பண்ணி அப்படியே எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் ஜம்ப் ரிங்ஸ் மட்டும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் டிஎம் அது வாட்ஸ்அப் கேட்லாகில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்பிகே ஹேண்ட்பிக் ஜுவல்லரியை இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். இதுவே வெயிலில் போகும்போது இன்னும் கிறிஸ்டல் வந்து இன்னும் அழகாக தெரியும், நல்லா ஷைனிங் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.